வணக்கங்க. நீங்கள் நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரோ, மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறவரோ, இன்சூரன்ஸ் பேசுகிறவரோ, இல்லை உங்கள் புரோக்கரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறச்ச என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டு வேஸ்ட்டுங்க, கோல்டு அவ்வளோ நல்லா ரிட்டர்ன் கொடுக்காதுங்க, கோல்டுலேருந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வராதுங்க, இது வேஸ்ட்டுங்க, கோல்டு பெருசாக ஒன்றும் கொடுத்துடாதுங்க ரிட்டர்னு, அது வேஸ்ட்டாக கொண்டு போய் இதில் வைப்பீங்க லாக்கரில். இது மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. போன 7 வருஷம் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தேன். எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. அந்த ஆர்டிக்கலை போட சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. 3, 3, 5, 7 வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு நிஃப்டியை பீட் பண்ணியிருக்கு, இல்லாட்டா நிஃப்டிக்கு ஈக்குவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் கோல்டும் ஒரே ரிட்டர்ன். 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 93% ரிட்டர்ன், கோல்டு 117% ரிட்டர்ன். கோல்டு 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டியும் லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோஸும் 15.62 கொடுத்துருக்கு. 10 வருஷம் போனீங்கன்னா தான் கோல்டு 13%, நிஃப்டி 16% கொடுக்குறது. அப்பவும் கேப் ஒன்றும் பெருசாக கிடையாது. இதே நீங்கள் பேப்பர் கோல்டாக வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி 3% இருந்திருக்காது. இந்த கோல்டு ETF ஏஎம் 33,000 கோடி ஆயிடுச்சு. 2019 அது 5,600 கோடி இருந்தது. எவ்வளோ ஃபோலியோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஃபோலியோ இருந்தது 2021. இப்போ 51,83,000 ஃபோலியோ இருக்குது. நிப்பான் கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷத்தில் 17.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டைட்டனோட கோல்டு ஜுவல்லர் ஷேரே பார்த்தீங்கன்னா கூட 16% தான் கொடுத்துருக்கு. இது எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்ல வரேன்னா, கோல்டுனா உங்களுக்கு ஃபிசிக்கலாக கையில் இருக்கும், மேலே ஏறி இறங்காது. இதெல்லாம் அட்வான்டேஜோட நீங்கள் ஸ்டாக்கையோ மியூச்சுவல் ஃபண்டு எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு கேஷாக லோன் கொடுக்க மாட்டோம். வேற இதுக்கு அகேன்ஸ்டாக 75% மெயின் பேங்க்லேயே கொடுத்துருவோம். கோல்டு டெஃபினட்டாக அடுத்த ஒரு 18 மாதத்தில் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் குறைய யூஎஸ் ரேட் கட் பண்ண கோல்டு அட்லீஸ்ட்டு டாலர் டேர்ம்லேயே ஒரு 15% ரிட்டர்ன் வரும். அப்போனா ருப்பி டேர்ம்ஸில் 20% கிட்ட ரிட்டர்ன் வரும். ஆனால் தான் சொல்கிறேன் 7,000 8,500 போயிடும். குளோபலி என்ன ட்ரெண்டெல்லாம் கோல்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் அவங்க கோல்டு ரிசர்வ்ஸை ஆட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பண்ணுறாங்க? சைனா, இந்தியா, ரஷ்யா, டர்க்கி, சவுத் ஆஃப்ரிக்கா, ஃப்ரான்ஸு, இந்தோனேஷியா, இவங்கெல்லாம் கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க. இதனால் அவைலபிள் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு குறையுது. அடுத்தது யூஎஸ் டெஃபிசிட் பார்த்திங்கன்னா 6% இருக்குது. யூரோப்பும் கடன் வாங்கிட்டுருக்கு. இன்றைக்கி சைனாவும் எக்ஸ்ட்ரா 140 பில்லியன் டாலர் பிரிண்ட் அடிக்க போகிறாங்க. அப்போனா மோர் கரன்சி இன் சர்க்குலேஷன், கரன்சிலாம் டீபேஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வேல்யூ ஏறும். இதோட ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு. சைனாவில் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்லாம் பெரிய லாஸில் ஓடுது. 2-3 பெரிய ப்ராப்பர்ட்டி கம்பெனி திவாலும் ஆகிடுச்சு சைனாவில். எவர் கிராண்டுங்கிறவங்க தான் பிக்கஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் பிக்கஸ்ட்டு, தேர்ட் பிக்கஸ்ட்டுன்னு வரிசையாக டிஃபால்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன் சைனாக்காரங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா, பேங்க்கில் வச்சா கடன் வட்டி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டியில் போட்டால் வேல்யூ ப்ரொடெக்ட் ஆகும்னு ப்ராப்பர்ட்டியில் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லேயும் ப்ராப்பர்ட்டியில் போட்டாங்களே, அதே மாதிரி தான். இப்போ போட்ட பணத்துக்கு லேண்டும் கிடைக்கல, ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கல, பணமும் மாட்டிக்கிச்சு. பெங்களூரில் இது மாதிரி நிறைய பில்டர்ஸும் போண்டி ஆகி ஃப்ளாட்டே கையில் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சைனாவில் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தி கோல்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சைனா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரெடியாக கவுந்துருச்சு. இப்போ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்டே பம்ப் அடித்து அதை ஏற்றுறான். அதே சமயத்தில் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறத மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு டேட்டாவை காட்ட மாட்டேங்கிறான். ஸோ ரியல் எஸ்டேட்டும் ஈக்விட்டியும் படுத்துருச்சு. ஸோ பேங்க்கில் வட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். மக்கள் சேஃப்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டாக வாங்குறாங்க. ஸோ ஒரு இடத்துல சென்ட்ரல் பேங்க்லாம் கோல்டு வாங்குது. சைனாக்காரன் ரீட்டெயிலில் இருக்கிறவன் பில்டிங்கில் போட்ட காசு மாட்டிக்கிச்சு. அவனுக்கு பணத்தை எங்கேயாவது சேஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ போகணும். அதனால அவனுக்கு தேவை ஒரு கோல்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் கோல்டை வாங்கி வச்சோன்னா எமர்ஜென்சிக்கு எப்போ வேணால் யூஸ் ஆகும். கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 1971 15th ஆகஸ்டில் நிக்சன் அதை வெளியில் அவுத்து விட்டார். அதாவது கோல்டு ஸ்டாண்டர்ட்லேன்னு கட்டி விட்டார். 71, 78 2 பெரிய பூம் பீரியட். 2004, 2019 போன வருஷத்தில்
கோல்டு 15-16% ஏறி இருக்கு. அடுத்த ஒரு வருஷத்தை திரும்பி 15-16% ஏறும். நான் கான்ஃபிடென்ட்டாக என்ன சொன்னேன்னா, என் லைஃப் டைமில் நான் கோல்டை 10,000 பார்த்துருவேன். நான் இவ்வளோ சீக்கிரம் வந்துடும் நான் நினைக்கல. 7,000ங்கிறத பாயிண்ட்டு. இன்ஃபேக்ட் பியூர் கோல்டு வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்திங்கன்னா நடுவில் 7,500 வரைக்கும் டச் ஆச்சு. 2 ஃபேக்டர். ஒன்று கோல்டு வேல்யூ ஏறும், இன்னொன்று ரூபாவோட வேல்யூ குறையும். ரெண்டுமே கோல்டுக்கு ஃபேவரபிள். அதனால் கோல்டு டெஃபினட்டாக நல்லா பண்ணும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குற 7,000 1,000 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரியாக போகுது. அந்த வரியை எடுத்துட்டாங்கன்னா ஆக்சுவல் கோல்டு விலை 6,000 தான். இன்றைக்கி வரியை எடுத்தாங்கன்னா கோல்டோட டிமாண்டு பயங்கரமாக சர்ஜ் ஆகும். ஸோ ஏன் கோல்டு மேலே வரி போடுறாங்கன்னா, இந்தியாவில் கோல்டு ரெடி ஆகிறதுல வெளிநாட்டிலேருந்து கோல்டு வரணும். வெளிநாட்டிலேருந்து கோல்டு வரணும்னா டாலர் கொடுத்து தான் நம்ம கோல்டு வாங்கணும். அதனால் டாலரை பாதுகாக்கிறதா நினச்சி பண்ணுறாங்க. இதனால தான் நீங்கள் ஏர்போர்ட்டு மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோல்டு ஸ்மக்லிங் நடக்கும். அதனால் இது மாதிரி ஒரு க்ரைசிஸ் நான் சொன்ன வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2008 26% கோல்டு ஏறிது. 2011 31.7% ஏறி இருக்குது. இப்போவும் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு 30% ஏறிடும். அதனால் அப்பப்போ முடியடிச்ச கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு இல்லை வாங்குகிற மாதிரி நீங்கள் கோல்டை வாங்கினீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு நல்லது. நான் சிம்பிளாக சொல்கிறது. ஏன்னா இந்த கேமே வந்து கம்ப்ளீட்லி ரிக்ட் இன் ஃபேவர் ஆஃப் தி இலைட் அண்ட் தி ரிச். சப்போஸ் என்கிட்ட 1000 கிராம் தங்கம் இருந்ததுன்னு வைங்க, எங்கள் அப்பா கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்கள் அப்பா இறந்து போகிறச்சு அது 2,000 ரூபாய்க்கிட்ட விலை இருந்தது. 8 வருஷம் போகுது. இந்த 8 வருஷத்தை நான் ஒன்றுமே பண்ணாமல் 1000 கிராமுங்கிறது 2 லட்ச ரூபா இருந்ததுன்னு வச்சுப்போம். கொஞ்சம் ஜாஸ்தி 20 லட்ச ரூபா இருந்ததுன்னு வச்சுப்போம். நான் ஒன்றுமே பண்ணாமல் அது இன்றைக்கி 70 லட்ச ரூபா ஆகிடுச்சு. 50 லட்ச ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இதனால தான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு பண்ணுற பாலிசி வந்து பணக்காரங்களை தான் ஃபேவர் பண்ணுமே தவிர மிடில் கிளாஸையும் ஏழையும் ஃபேவர் பண்ணாது. அதனால் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு நீங்கள் அந்த பணக்கார கிளப்பில் சேர்ந்துடணும், அப்பர் மிடில் கிளாஸில் சேரணும். அதுவே என்னோடய ஆசை. அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறது, உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.